ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஃபயரா போயிட்டு இருக்கு இந்த பாரத கவாஸ்கர் டிராஃபி. அடிப்பாங்கன்னு நினைச்சவங்க அடி வாங்குறாங்க, அடி வாங்குவாங்கன்னு நினைச்சவங்க அடி கொடுக்குறாங்க. அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் டே நைட்டு. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்தியா ஆன ஹை. கிரிக்கெட் அப்படிதான் சார். இப்போ உங்களுக்கு இந்தியா நியூசிலாந்து போது நீங்க எதிர்பார்த்தீங்களா 3-0 நியூசிலாந்து ஜெயிப்பாங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே. அதுதான் உங்களுக்கு கிரிக்கெட்டை ஒழிய இப்ப நம்மளும் என்ன எட்ஜ், நான் என்ன எட்ஜ் கொடுத்தேன், ஆஸ்திரேலியா 55-45 அப்படின்னு சொன்னேன். நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கன்வின்சிங்கா ஒரு இடி இடிச்சுட்டாங்க. டாஸ் வின் பண்ணாங்க, பேட் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்னு அப்படிதான், யூ டேக்கிங் த ஆப்போனன்ட்ஸ் லைட்லி. இப்ப இந்தியா இந்த மாதிரி ஒரு லோல வந்தாங்க அப்படிங்கும் போது அந்த ஆஸ்திரேலியா ஐ ஃபெல்ட் தட் தேர் பாடி லாங்குவேஜ் சச் தட் they took இந்தியா லைட்லி. இப்ப அவங்க கொஞ்சம் கேடப்பா வருவாங்க. இன்னொரு ஸ்லிப் அப் இருந்ததுன்னா இப்ப அவங்களுக்கு ஸ்ரீலங்காவோட வேற டெஸ்ட் சீரிஸ் அவே ஃப்ரம் ஹோம் இருக்கு, அவங்க மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் 3 டெஸ்ட் ஹோம்ல இருக்கு, மூணையும் ஜெயிச்சிருவாங்க. டர்பன்ல அந்த மாதிரி ஒரு பிச்சை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. கடைசி 10 வருஷத்துல தே டிட் தேர் ஹோம்ஒர்க். அந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுத்து அடுத்த மேட்ச் போர்ட் எலிசபெத்ல ஆடுறாங்க. நோன் டு பி ஸ்லோ, நல்ல கிராஸை கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கன்றதுனால ஆஸ்திரேலியா நோ வாட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹிட் தம் இஃப் தே லூஸ் திஸ் டெஸ்ட் மேட்ச். இப்போ இங்க கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். பிங்க் டெஸ்ட் பால் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. கடைசி 4 டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால் அடிலைட்ல ஆடினது பாத்தீங்கன்னா 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் ஒன்னு ஜெயிச்சிருக்கு. அதுதான் த மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்ட் மேட்ச். இந்தியா வாஸ் அன்பார்ச்சுனேட்லி போல்ட் அவுட் ஃபார் 36 ஆஃப்டர் செக்யூரிங் ஏ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு. ஸோ இப்போ இங்க அதை வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரைக்கும் ஒருத்தர் மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காரு. அதுதான் அதை சொல்லிட்டு அதுதானே இப்ப ஒரு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க 36 36 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி டீம். இப்ப ஸ்ரீலங்கா 42 ஆல் அவுட் ஆனாங்க. ஒரு ஆஃப் லேட் தே பிளேட் வெரி குட் கிரிக்கெட். இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாண்டை ஜெயிச்சாங்க, இந்தியாவை ஜெயிச்சாங்க ஓடிஐ சீரீஸ்ல. ஒரு மேட்ச் அவங்க சரியா ஆடலன்னு தே ஆர் கோயிங் டு டெல் ஸ்ரீலங்கா இஸ் பேக் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த நாய்ஸ் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. 4 டெஸ்ட் மேட்சும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹவ் காட் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட். இந்த பெர்த் டெஸ்ட் மேட்சுக்கு சொன்ன அதே தான் இங்கேயும் சொல்ல போறேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 454. ஜஸ்ட் நோட் இட் டவுன். 454. செகண்ட் இன்னிங்ஸ் 236, தேர்ட் இன்னிங்ஸ் 199, ஃபோர்த் இன்னிங்ஸ் 167. அடிலேட் எப்பவுமே உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு 2 நாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆகும், டேர்ன் எடுக்கும், அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிக்கும்னா சப்கான்டினென்ட் மாதிரி இல்ல, இப்போ பவுன்ஸ் உங்களுக்கு வேரி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 நாளைக்கு அப்புறம் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள் டாப் கிளாஸா இருக்கும். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 589 ஃபார் 3. பேஸ் இஸ் பேஸ் யார், ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் 2019. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 302 ஆல் அவுட், பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா சேம் டெஸ்ட் மேட்ச் இன் 2019. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 230 ஃபார் 9, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 2021. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 192 ஆல் அவுட், இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 2021. ஹையஸ்ட் சேஸ் 93 ஃபார் 2, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா இன் 2020. தட் ஃபேமஸ் 36 ஆல் அவுட் இந்தியா கொலாப்ஸ் ஆனது. விக்கெட் சம்மரி பாத்தீங்கன்னா சீமர்ஸ் 74%, ஸ்பின்னர்ஸ் 26%. அந்த 26%ல 21% ஆஃப் விக்கெட்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபோர்த் இன்னிங்ஸ்லயும் விழுந்திருக்கு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் அடிலேடு நேதன் லயன் 63 விக்கெட். அடுத்தது ஷேன் வான், அதுக்கப்புறம் தான் மிச்சேல் ஸ்டார்க்கு, கிளென் மெக்ரா, டென்னிஸ் லில்லி, மெக்டர்மட், இவங்கெல்லாம் வராங்களே ஒழிய இட் ஷோஸ் தட் வாட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பின் வில் பிளே இன் திஸ் பர்டிகுலர் வென்யூ அப்படிங்கிறது. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னொன்னு சொல்றேன். இந்த பிங்க் பால் எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர் குண்டு கட்டா அலையும் பால், கண்ணா பண்ண அலையும் பால். நீங்க விக்கெட்ல அசிஸ்டன்ஸே இல்லைன்னா பயங்கரமா அலைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அந்த பிளாக் சீம் இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஓவர் ஸ்பின் போடுற ஆள் தான் அங்க சக்சீட் ஆக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் சக்சீஸ் ஆக முடியும். நீங்க சைட் ஸ்பின் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அட்டி வச்சு பொழந்துருவாங்க. ஏன் நேதன் லேன் has been successful now the overall in Adelaide also in pink ball test matches னா இங்க is also had a 5 wicket all in the pink ball test matches. உங்களுக்கு அந்த நைட்ல சீம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஓவர் ஸ்பின் போட்டீங்கன்னா ஒரு பால் அவ்வளவு
கிளாரிட்டி இருக்காது, பால் தெரியாது. ஓவர் ஸ்பின் டாப் ஸ்பின் நிறைய நீங்க போட்டீங்கன்னா அதனால நிறைய வந்து அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் இப்படி சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஐடியலி ஐ வாண்டட் அஸ்வின் டு பிளே திஸ் டெஸ்ட் மேட்ச். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் இட். இப்ப பிளேயிங் லெவன் நீங்க கேட்பீங்க, இப்ப பிளேயிங் லெவன் எப்படி போகும்? மிகப்பெரிய தலைவலி இந்தியாவுக்கு தான் வருது இப்போ. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி போகணும்னா, they should not disturb the opening combination of Jaiswal and Rahul. They have to keep their பண்ண place under. மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பீடா, பண்ற மாதிரி தெரியல அவங்க. சொல்ல முடியாது, நம்ம சொல்றோம் எல்லாரும் கதறோம், என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்படிதான் பண்ணணும். and then இல்ல படிக்கல இன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் பீடா, நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். யார் பேர்ஸ் நெட்ல எப்படி பேட்டிங் பண்ணாங்க, ஜெய்ஸ்வால் ராகுலும் பண்ணாங்களாம், அப்புறம் வந்து கில்லும் கோலியும் பண்ணாங்களாம், ரோஹித்தும் பந்தும் பண்ணாங்களாம், நிதிஷும் இவரும் வாஷிங்டனும் பண்ணாங்களாம். அதுதான் சொல்றேனே, இப்போ அப்படிதான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் ஹஸ் டு ஓப்பன். இப்போ நான் எப்படி போவேன்னா, ரோஹித் அட் 3, கோலி அட் 4, கில் அட் 5, பண்ட் அட் 6, வாஷிங்டன் சுந்தர் 7, நிதிஷ் ரெட்டி 8, ராணா, சிராஜ் அண்ட் பும்ரா. நான் வந்து இப்படிதான் போவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், ரோஹித்தையும் நீங்க, கோலி ஹேஸ் டு பேட் நம்பர் 4, அதை நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 1 and 2 செட்டில்டுங்கும் போது தேர்ட் நம்பர் 3 இப்ப ரோஹித் வராருன்னா கில்ல நம்பர் 5 வச்சுப்பேன் நானு. அன்பார்ச்சுனேட்லி ஜுரல் ஹாஸ் டு கிவ் வே ஃபார் கில். அதுக்கப்புறம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பேட்டிங் ஆர்டர் பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தே வில் ஹேவ் ஒன்லி ஒன் சேஞ்ச். இந்த ஸ்காட் போலண்ட் வந்து ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு பதில வருவாரு. ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜூர்டு. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா இவரோட பிங்க் பால் எக்கானமி ரேட் வந்து 1.8. சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாரு, ஒரே இடத்துல போட்டுனே இருப்பாரு, போட்டு உங்களுக்கு சாவடிச்சிருவாரு. ஒரு டேஞ்சரஸ் போலர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் போலாண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு பவுலிங் அட்டாக் வந்து பொட்டன்டா இருக்கு. இப்ப முன்னாடி உங்க அவங்களோட டீம் ஆடி இருக்காருல்ல அவர் தானே, புனே ஆமா, சூப்பர் புனே ஜெயின்ஸ். சூப்பர் ஜெயின்ஸ் நாங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அதுக்கப்புறம் இந்த மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ல நான் ஒர்க் பண்ண போது கூட எங்க டீம்ல தான் அவர் இருந்தாரு. ரொம்ப குவைட், சாஃப்ட் ஸ்போக்கனு, வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஒரே லென்த், ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட் என்னை பொறுத்த வரைக்கும். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த 15 ஓவரை பாக்குற ஓப்பனிங் பேரு. அதுக்கப்புறம் 30 ஓவருக்கு அப்புறம் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்கணும். செகண்ட் நியூ பால் வர்றதுக்குள்ள 30ல இருந்து 80 வரைக்கும் நீங்க ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்கணும். when comes the second new ball, செகண்ட் நியூ பால்லையும் இங்க விக்கெட் விழும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த ஸ்பின்னு உங்களுக்கு நேதன் லேனா, வாஷிங்டன் சுந்தரா. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் when it comes to experience, is coming to local boy and is picked up millions of wickets. There is no comparison between வாஷிங்டன் சுந்தர் and நேதன் லேன். ஸோ அந்த எட்ஜ் அங்க போகுது ஆஸ்திரேலியாக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஓவர் பவர்ட் ஆஸ்திரேலியா. அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த கரண்ட் ஃபார்மை பார்க்கும்போது ஈவன் தோ இப்ப சிராஜ் இவங்க எல்லாம் பாத்தீங்க எவ்வளவு கம்மியான டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காங்க கம்பேர்ட் டு மிச்சல் ஸ்டார்க் அண்ட் கம்மின்ஸ். பட் ஸ்டில் அந்த கரண்ட் ஃபார்மை நீங்க அப்படி பார்க்கும்போது இந்த பிங்க் பால்ல தே வில் ஹேவ் a little bit of advantage using it better than இந்தியா அப்படின்றதுனால ஆனஸ்டா சொல்றேன், ஈவன் தோ இந்தியா அவுட் பேட்டட் அவுட் போல்ட் ஆஸ்திரேலியா, அந்த எட்ஜும் இந்த ஃபாஸ்ட் போலிங் எக்ஸப்ட் டு டேக் பும்ரா அவே டெஃபினட்டா வந்து ஆஸ்திரேலியாக்கு இருக்கு. ஸ்காட் போலண்ட் won't be easy to bat in பிங்க் பால், அந்த இதுவும் இருக்கு. இப்ப பேட்டிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஆஸ்திரேலியா ஆல்சோ லுக் ஃபார்மிடபிள். ஸ்டீவ் ஸ்மித் ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் ஐ வில் ஆல்வேஸ் புட் மை மணி ஆன் ஹிம். லபுஷேனும் கொஞ்சம் ஃபார்ம் இன்டிஃபரண்டா இருக்கு. நேதன் மெக்ஸ்வீனி வந்து புதுசு. கவாஜா ஒருத்தர் மேலதான் நீங்க பால போட முடியும், அது மணியை போட முடியும். அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அடிக்கல அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் உடஞ்சு விழுந்துரும். ஸோ அந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ கன்சிடரிங் ஆல் தீஸ் இன் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன், ஸ்டில் ஆஸ்திரேலியா வில் கோ வித் ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் ஆஃப் 51-49. என்ன எட்ஜ் நீங்க கொடுக்குறீங்க, இந்த அடி வாங்கியிருக்காங்க, மனசாட்சியே இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு எட்ஜின்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கும் அப்படிதான் பீடாக் தோணுது. ஆனா இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு போன தடவை மாதிரி சேஃபா ஆட போறீங்களா? இல்ல இல்ல, இந்த வாட்டி இந்தியா ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன் பீடா. என்னதான் இருந்தாலும் அடிநைட்ல வந்து அந்த ராகுல் டிராவிட் ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. போன தடவை இப்படி ரொம்ப பேட் மெமரிஸ், இந்த வாட்டி திருப்பி நல்ல மெமரிஸ் வரும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பீடா. அதே மாதிரி எனக்கும் வந்து ஐ விஷ் ஸ்லோவா வந்து ரொம்ப ஸ்லோவா வருது, ஃபாஸ்டா போடியா அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஓட்டிட்டாங்க அந்த ஸ்டார்க்கை. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கை அந்த அளவுக்கு யாருமே ஓட்டின மாதிரி தெரியல பீடா. தே ஆர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட், இதுக்கப்புறம் இந்தியா லூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பீடா. மிச்ச மார்ச் ஆடிடுவாரா பீடா? ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ்லாம் இருந்துச்சு, அவர் ஆடிடுவாரா? அது மட்டும் நீங்க
கொஞ்சம் ஃபிட்னஸ் தெளிவுபடுத்திங்களேன். கன்சர்ன்ஸ் இருந்தது. பட் ம் வாட் இன்ஃபர்மேஷன் ஐ எம் கெட்டிங் இஸ் தட் இல் பி ஃபிட் ஃபார் தி டெஸ்ட் மேட்ச். ஏன்னா கேப் லக்கிலி வந்து நிறைய நாள் ஆச்சு கேப். ம் ம் மேட்சும் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் நிறைய இந்தியா பிளேட் அகேன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவன்றதுனால the reports have suggested that he will be fit in time for the test matchன்றதுனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்லி இந்த ஜார்ஜ் ஹேசல்வுட் தான் அதை கரெக்டா வச்சு ஸ்காட் பாலண்ட் வச்சு ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இப்ப இந்தியா நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தான் பிளேயிங் லெவன் போகணும், பேட்டிங் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. இல்ல ஒருவேளை கில்ல நம்பர் 3 இறக்கிட்டு பெரியப்பா பின்னாடி வராங்க. அப்படிதான் பண்ண போறாங்க பீடாக். அந்த மேட்ச் அவர் அப்படித்தானே வந்தாரு. பிரைம் மினிஸ்டர் அந்த லைன்ல நம்பர் 5 தான் ஆடினார் அவரு. அதனால அந்த மாதிரி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1, 2, 4 இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. தட் இஸ் ஜெய்ஸ்வால், KL ராகுல் அண்ட் கோலி. இதை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க முன்னாடி கில்ல இறக்கிறீங்களோ இல்ல பின்னாடி பெரியப்பா இறக்கிறீங்களோ திஷ். இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு நம்பர் 5ல பெரியப்பா வந்து ஒரு பக்கம் நேதன் லைன் போடுறாங்கன்னா யூ வில் டேக் நேதன் லைன் ஆன். அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் குட் டு ஹேவ் பெரியப்பா அட் நம்பர் 5 ராதர் தேன் கில்லட் நம்பர் 5ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. பட் நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். வியூவர்ஸ் மைட் ஆல்சோ see that it's a golden opportunity for India to really put the pressure on Australia and just get them out of the series. இதை விடக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டிங் லைனப்? பேட்டிங் என்ன ஓகே தான் பீடாக். தான் நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரோஹித் 1 டவுன் வந்தா பெட்டர் நீங்க. பட் எனிவே ரோஹித் வந்து கில் 1 டவுன் வந்தா தான் பெட்டர் எனக்கு. ரோஹித் நம்பர் 5 வரது ஓகே தான். நீங்க சொல்ற மாதிரி நேதன் லேன்லாம் போட்டா அடி வெளுத்துருவாரு ரோஹித். ஸோ அதனால இட் இஸ் குட் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ அது அந்த ஆர்டரே இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே ஃபேண்டசி சொல்லிடுறீங்களா பீடாக்? ஃபேண்டசி நான் ஒவ்வொரு தரையும் இந்த ஸ்மித்தை எடுக்கிறேன், அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா ஸ்மித்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இட் டேக்ஸ் இட் பர்சனலி வென் இ ஃபெயில்ஸ். அவர் அந்த நிறைய பார்த்துருக்கேன். அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனா இருந்தார் அவர் 2017ல. அவர் வந்து இட் டேக்ஸ் இட் பர்சனலி வென் இ டசன்ட் பெர்ஃபார்ம். என்னால தோத்து போச்சு டீம்னு சொல்ற ஒரு ஆளு. ஆனா வந்துட்டு ஆஃப் லேட் இந்த 12 மாசத்துல அந்த பழைய ஸ்மித்தை நான் பார்க்கல. அது தட் இஸ் த ஹானஸ்டி டு பி. பட் somehow ஐ ஃபீல் தட் he மைட் கம் குட். ஸோ என்னோட இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெஃபினட்டா வந்து டிராவிஸ் ஹெட்டை எடுப்பேன். இஸ் ஆல்சோ டியூ. ஸ்மித்தை எடுப்பேன். ஜஸ்பிரீத் பும்ரா. ஐ எம் கோயிங் ஃபார் கோலி. மை லாஸ்ட் பிக் இஸ் கோயிங் டு பி மிச்சல் ஸ்டார்க்கு. அவரை நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஓட்டிட்டாங்களா. அவர் ஜெய்ஸ்வால் சின்ன பையன் வந்து ஆட்டியோ என்ன எவ்வளவு மெதுவா போடுற வேகமா போட அந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணிட்டார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி, அவங்க ஈகோவை நீங்க இந்த மாதிரி தப்பான இடத்துல சீண்டினீங்கன்னா அவர் ஒரு மாதிரி மிருகத்தனமா வருவாருன்றதுனால ஐ ஃபீல் தட் ஸ்டார்க் வில் ஆல்சோ ஹாவ் அ சான்ஸ் டு பிக் அப் விக்கெட், பர்டிகுலர்லி வித் பிங்க் பால் விச் ஐ எக்ஸ்பெக்டட் டு சீம் அரௌண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அதனால என்னோட 5 பிக்ஸ் டிராவிஸ் ஹெட், ஸ்டீஃபன் ஸ்மித், ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் விராட் கோலி. நீங்க ஜெய்ஸ்வாலோட ஆரம்பிச்சிருங்க. ஜெய்ஸ்வாலோடய ஆரம்பிச்சிடலாம். ஜெய்ஸ்வால் 1. அதுக்கு முன்னாடி இந்த சைடு 2 பேர், இந்த நேத்தன் லயான் எடுத்துடுறேன், பேட் கமின்ஸையும் எடுத்துடுறேன். ஜெய்ஸ்வால் 3. நிதிஷ் ரெட்டி வந்து சைலண்டா ஒரு விக்கெட்டு 30 ரன் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஃபேண்டசிக்கு வந்து நிதிஷ் ரெட்டி எடுத்து போட்டுடலாம் கண்டிப்பா. கடைசி ஸ்பாட் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரிஷப் பந்த், ரெண்டுல யாராவது ஒருத்தர் நம்ம வியூவர்ஸ் எடுத்துக்கலாம். KL ராகுல் ஆல்சோ குட் டச். ஸோ 11வது பிளேயரும் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்கு. நான் சொல்றது வந்து நேத்தன் லயன், பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, SSV ஜெய்ஸ்வால். கடைசி பிக்கு வந்து இப்போ சுந்தர் ஆர் KL ராகுல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பீடா. ஸோ நீங்க பும்ரா வேற எடுத்துட்டீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இது பீடா. நீங்க எல்லா கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11, ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபேண்டசி எல்லாமே சொல்லிட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். டாஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் லைக் ஹவ் வி ரிஃப்ளெக்டட் இன் பெர்த். ரொம்ப குரூஷியல் டாஸ். டாஸை வின் பண்ணி நீங்க 320 அடிச்சா பண்ணணும். 454 சொல்றேன் ஆவரேஜ் ஸ்கோர். 320 நீங்க அடிச்சீங்கன்னா அந்த 320 எப்படி அடிக்கணும்? அடிலேட்ல ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் 30 ஓவர் வரைக்கும் அப்படியே அந்த பால் கம்ப்ளீட் ஷைன் எல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 31ல இருந்து இந்த நியூ பால் வரைக்கும் கொஞ்சம் தள்ள ஆரம்பிக்கணும். நியூ பால் வந்தோடனே திருப்பியும் பொறுமையா இங்க வந்து நீங்க 330 340 அடிக்கிற பெரிய கிரவுண்டு, அதுவும் ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் அடிச்சீங்கன்னா 6 ஓடிலாம். நீங்க நீங்க ஃபீல்டர் வந்து பால் தடுக்கிறதுக்குள்ள 6 ஓடலாம். அந்த மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் பயங்கர ஷார்ட்டா இருக்கும். புல்லர் லென்ஸ் தான் நிறைய போடுவாங்க இந்த இதுல. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் அப்ரோச். நீங்க நிறைய ஷார்ட்டர் லென்ஸ் போட மாட்டாங்க. அப்படிங்கும் போது இட் ஷுட் பி வெரி க்ரூஷியல் ஹவு மச் யூ ஆக்குபை யுவர் கிரீஸ் ஹியர் இன் அடிலைடு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க ஆடுறீங்கன்னா ஒரு 120 ஓவர் மினிமம் நீங்க 4 செஷன் நீங்க ஆடிட்டீங்கன்னா அதான் ஓவரு. பட் டாஸ் வந்து நான் யார் கையிலயும் கிடையாது. அவங்களும் டாஸ் பேட் தான் பண்ணுவாங்க.
அவங்க பேட் பண்ணா அவங்க என்ன பண்ணணும் திருப்பி சொல்றேன், அவங்க அக்ரெசிவ் மைண்ட் செட்டோட வருவாங்க. அந்த பழைய எப்பவுமே அப்படிதான் அடிப்பாங்க எல்லாரையும். எடுத்த உடனே உங்களுக்கு அடிச்சு ஒரு 40 ஓவர்ல ஒரு 152க்கு 2 அந்த மாதிரி வந்து உங்களை ஒரு டிஃபென்சிவா தள்ளி இது மாதிரிதான் 4 டெஸ்ட் மேட்சும் அவங்க ஆடி இருக்காங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த பேசிஸ் பேர்ஸா இருக்கட்டும் 580 நடிச்சாங்க, அடி வந்து வெளின்னு வெளுத்துட்டாங்க. இவங்க டெஃபினட்டா அந்த அப்ரோச் தான் வருவாங்க. இந்தியா என்ன பண்ணும், நார்மலா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல மாட்டேன், ஒரு 10 ஓவர் 12 ஓவர் பாக்குறாங்க, பயங்கர அட்டாக்கிங் மென்டாலிட்டியா இருக்காங்களா, டக்குனு டீப் பாயிண்ட் பின்னாடி போட்டு ரன்ஸை ட்ரை அவுட் பண்ணி ஒரு எண்ட்ல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா ட்ரை அவுட் பண்ணிட்டு ஒரு எண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணி நீங்க எப்படி வந்து இந்த பாக்கெட்ஸை கரெக்டா வந்து சேவ் பண்றீங்க, பவுண்டரிஸ் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பிரஷர்ல போட்டு அவங்களை விக்கெட் அடிக்கிறீங்க ரேதர் தன் ட்ரையிங் டூ மச்ங்கிறது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்தியா வந்துட்டு நல்ல ப்ரிப்பரேஷனோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். லெட் அஸ் see வாட் happens. ஆனஸ்டா என்னோட ஒரு எட்ஜ் நான் 51-49 க்ளோஸா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கேன். சார் இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. We will come back and review on day one where exactly this test match is going on. Until we come back and entertain you for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.